ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட் லீவு தான், பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். ஸோ அது மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், குறிப்பாக இந்த ஐபிஓஸ், அடுத்தது வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சில டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருக்கீங்க, ப்ளஸ் வந்து சில நியூஸ் எல்லாமே வந்திருக்கு, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த NTPC கிரீன் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டிராஃப்டட் ஹியரிங் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஃபைலை வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,000 கோடி ஐபிஓ. அந்த ஐபிஓ வந்து ஓப்பன் ஆகிற டேட்டு, க்ளோசஸ் ஆகிற டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ ஐபிஓ ஓப்பன் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 9 ஐபிஓ க்ளோஸ் ஆகிற டேட் நவம்பர் 12 பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து நவம்பர் 14 இனிஷியேஷன் ஆஃப் அந்த ரீஃபண்ட் வந்து நவம்பர் 14 சொல்கிறாங்க. லிஸ்டிங் டேட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 18 சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ஐபிஓ ஓப்பன் ஆகிறது, க்ளோஸ் ஆகிறது, லிஸ்டிங் டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் NTPC கிரீன் எனர்ஜியோட ரெவன்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா ஜூன் 30, 2024 அந்த காலகட்டத்தில் உள்ளது 578.44 கோடியாக இருக்குது அவங்களோட ரெவன்யூ. அந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24 மட்டும் 1962 கோடியாக இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 23 வந்து 169 கோடியாக இருந்திருக்கு. ஸோ அதை காட்டிலும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்து பயங்கரமாட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 169 கோடியிலேருந்து 1962 கோடிக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25 குவார்டர்லி 1 வந்து அவங்களோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் 423.97 கோடியாக இருந்திருக்கு. அதே ஃபினான்ஷியல் இயர் 24 அவங்களோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா 1549 கோடியாக இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் 23 118 கோடியாக இருந்த எக்ஸ்பென்சஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24 1549 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் இயர் 25 Q1 138 கோடியாக இருந்திருக்கு. அதே ஃபினான்ஷியல் இயர் 24 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாட்டு ஒரு வருஷம் ஃபுல்லாக 344 கோடியாக இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 23 171 கோடியாக இருந்திருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்க அந்த ஐபிஓ 10,000 கோடி ஐபிஓவில் 7,500 கோடி வந்து அவங்களோட இன்னொரு சப்சிடியாக இருக்கிற NTPC ரினியூவபிள் எனர்ஜியில் வந்து இந்த ஃபண்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதோட க்ரோத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜூன் குவார்டர் ரிசல்ட்ஸ் படி பார்த்தீங்கன்னா NTPCயோட கிரீன் எனர்ஜி போர்ட்ஃபோலியோ, NTPC கிரீன் எனர்ஜியோட போர்ட்ஃபோலியோ வந்து 14,696 மெகாவாட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போர்ட்ஃபோலியோவில் இருக்குது. 2,925 மெகாவாட் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஜெக்ட் ஆட்டும், 11,771 மெகாவாட் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டட் அண்ட் அவார்டட் ப்ராஜெக்ட் ஆட்டும் இருக்குன்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து NTPC கிரீன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஐபிஓ அப்டேட்டு. ஸோ ஓப்பன் டேட்டு, க்ளோசிங் டேட்டு, லிஸ்டிங் டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் அந்த ப்ரைஸ் பேண்டு அது இன்னும் வெளியே வரல. ஸோ வெளியே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது ஓவரால் ஆட்டு பார்த்தீங்கன்னா NTPC கிரீன் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் ஐபிஓ அப்டேட்டு. என்ன கேட்டால் அந்த ஐபிஓ வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல சப்ஸ்கிரைப் ஆகும். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லெவலுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க நிறைய பேர். ஆனால் கிடைக்குமா கிடைக்காதான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா HDFC பேங்கோட HDFC கிரெடிலா, அதாவது அவங்களும் ஐபிஓ வர வாய்ப்புகள் இருக்குன்னு இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதுவும் 5,000 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. HDFC கிரெடிலா வந்து இந்த எஜுகேஷன் லோன் அந்த செக்மெண்ட்டில் இவங்க ஒரு லார்ஜ் ப்ளே பண்ணுறாங்க இந்தியாவில். ஈக்விட்டி அண்ட் கிறிஸ் கேபிட்டல் இவங்க தான் வந்து HDFC கிரெடிலாவோட ப்ரொமோட்டராக இருக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 25 வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அந்த HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஐபிஓ வந்த பிறகு HDFC கிரெடிலா வந்து வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களோட பிஸ்னஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,78,000 ப்ளஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இவங்க லோன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. 3,300 ப்ளஸ் ப்ரோக்ராம் அக்ராஸ் பார்த்தீங்கன்னா 4,600 ப்ளஸ் இன்ஸ்டியூஷன் வந்து 63 கண்ட்ரீஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மார்ச் 31, 2024 அந்த கணக்குப்படி உங்களோட டோட்டல் இன்கம் 2,771 கோடியாக இருந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 528 கோடியாக இருந்திருக்கு. எஜுகேஷன் லோன் வந்து டிஸ்பர்ஸ் ஆனது 76% இன்க்ரீஸாக இருக்குது. ஃபினான்ஷியல் 23-24 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 23 7,992 கோடியாக இருந்திருக்கு. 24 14,089 கோடியாக இருக்குது. அடுத்தது ரீபேமெண்ட் ஆஃப் பிரின்சிபல் இன்க்ளூடிங் ப்ரீபேமெண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2,079 கோடியாக இருந்தது, இப்போ 2,554 கோடியாட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அவுட்ஸ்டாண்டிங் லோன் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா 84% க்ரோத் ஆயிருக்கு. 15,298 கோடியாக இருக்குது. அதே ஃபினான்ஷியல் இயர் 24 வந்து ஃபினான்ஷியல் இயர் 23 15,298 கோடியாக இருந்திருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 24 28,187 கோடியாட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. HDFC கிரெடிலா பார்த்தீங்கன்னா மெயினாட்டு 2 செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த எஜுகேஷன் லோன்லேயே 2 ப்ராடக்ட் கேட்டகரிஸ், ஒன்று செக்யூர்ட் எஜுகேஷன் லோனு, இன்னொன்று அன்செக்யூர்ட் எஜுகேஷன் லோனு. இதில் 21% ஆஃப் த கம்பெனியோட அந்த லோன்ஸ் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ வந்து செக்யூர்டாக இருக்குது. அது 79% ஆஃப் அவங்களோட எஜுகேஷன் லோன் வந்து அன்செக்யூர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா HDFC கிரெடிலா இவங்களும் ஒரு 5,000 கோடிக்கு மேலே ஐபிஓ வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மோராட்டு. ஆனால் இவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இது NTPC கிரீன் எனர்ஜி கன்ஃபார்ம் நவம்பரில் ஐபிஓ தெரிஞ்சிடுச்சு, டேட்டும் தெரிஞ்சிடுச்சு. ஆனால் HDB ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஐபிஓ வந்ததுக்கு அப்புறம் தான் HDFC கிரெடிலா வருவாங்கன்னு நினைக்கிறேன். மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா HDFC கிரெடிலாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது எது கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்ன கேட்டால் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஸோ நான் ஐடிஎஃப்சி பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிட்ராஜில் வந்து பெனிஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க ஐடிஎஃப்சி கன்சிடர் பண்ணலாம். பட் இப்போ இருக்க ப்ரைஸை கம்பேர் பண்ணி பார்த்தா எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்கும்னு எனக்கு சரியாக தெரியல. மேபி ஒரு 300 400 கிடைக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஆர்பிட்ராஜில். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாம். பட் ஒரு சின்ன பெனிஃபிட் இந்த ஆர்பிட்ராஜில் கிடைக்கிறதுக்கு ஐடிஎஃப்சியில் இப்போ நீங்கள் புதுசாக கன்சிடர் பண்ணீங்கன்னா. ஆனால் ஐடிஎஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கன்சிடர் பண்ணேன் 107 ரூபாயோ அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணேன். ஷேர் ஒரு 111 ரூபா அதெல்லாம் தாண்டி வந்துச்சு. ஆனால் அந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இருக்குது பாருங்கள், அது ரேலியே ஆகலை, அப்படியே தான் இருக்குது. 73 74 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டே இருக்குது. ஸோ மோராட்டி என்ன கேட்டால் ரெண்டுமே கன்சிடர் பண்ணலாம். ஆர்பிட்ராஜில் ஐடிஎஃப்சி கன்சிடர் பண்ணது மூலம் மட்டும் ஸ்டில் வந்து பெனிஃபிட் இருக்குது. ஆனால் அந்த ஆர்பிட்ராஜ் எப்போ கம்ப்ளீட் ஆகும்னு சொல்ல முடியாது. 6 month எடுக்கலாம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 year கூட எடுக்கலாம். ஸோ மோராட்டி வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் டாக்டரேட்டி ஸ்பிளிட் எப்போன்னு கேட்டிருக்கீங்க. அது நான் சொல்லிட்டேன், அது என்ன டேட் வரல. டேட் வந்தால் கண்டிப்பாக நானே உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் 1:1 போனஸ் அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை 1:5 அந்த ரேஷியோவில் போனஸ் 1:5 அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட்டுக்கும் ஸ்டாக் போனஸ் கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் என்னென்னு கேட்டிருக்கீங்க. அது பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் 1000 ரூபா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1:1 போனஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா அது 2 பிரிஞ்சு நமக்கு வந்து 500 ரூபா வச்சு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மள்ட்ட ஆல்ரெடி ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் இருக்குன்னா அந்த ஸ்டாக் 500 ரூபாய் மாறும். இன்னொரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும் 500 ரூபா ப்ரைஸில். ஸோ இதுதான். ஸோ அதனால் பெனிஃபிட்னு நம்ம சொல்ல முடியாது. கம்பெனிக்கு அது மூலமாட்டு பெனிஃபிட் கிடையாது, நமக்கு அது மூலமாட்டு பெனிஃபிட் கிடையாது. ஆனால் நம்மள்ட்ட இருக்க ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாறும். நம்பர் ஆஃப் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஸ்ப்ளிட்டும். ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ 1:2னா இப்போ ஒரு ஷேர் வந்து 6000 ரூபா இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டரேட் லேபரேட்டரிஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 6000 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது 2 ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னா அது வந்து 3000 ரூபாய் மாதிரி உங்களுக்கு 3000 ரூபா ப்ரைஸில் 2 ஷேர் கிடைக்கும். அதான் ஸ்ப்ளிட்டு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா இருக்குன்னா அது 5 ரூபாய்ட்டு மாறும். ஸோ மோராட்டி தான். ஸ்ப்ளிட்டும் போனஸுக்குள்ள வித்தியாசம் பெரிய அளவில் வித்தியாசம் கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். ஸ்ப்ளிட்டும் போனஸும் ரெண்டுமே ஒன்று தான். உங்கள்கிட்ட இருக்க ஷேர் பார்த்தீங்கன்னா அது அவங்க என்ன ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்களோ போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்களோ அந்த ரேஞ்சில் வந்து ப்ரைஸு குறைஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மோராட்டு. ஆனால் அது மூலமாட்டு பெனிஃபிட் கிடையாது. நம்மகிட்ட இருக்க அந்த நம்பர் ஆஃப் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் ஸ்டாக் ஸ்ப்ளிட்டு ஸ்டாக் போனஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி ஹெச்டிஎஃப்சி பேங்க் இப்போ கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்டிபிசி என்னோட கன்சிடர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு நான் கன்சிடர் பண்ணது 343 ரூபா அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணேன். அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 1400 அந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் லாஸ்ட்டாக அது கன்சிடர் பண்ணது அந்த லெவல் தான். ஸோ என்டிபிசியில் வந்து என்டிபிசி ஹெச்டிஎஃப்சி இது எதுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணி கேட்குறீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டா மூலமாட்டு அதில் வந்து ஐபிஓ அப்ளை பண்ணலாம்ல. இப்போ 1 ஷேர் 2 ஷேர் கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்ளை பண்ணுவீங்க, ஓகே. அது வந்து இப்போ ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணால் டெஃபினட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இப்போ 5000 கோடி ஐபிஓலாம் ஒரு 500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாக்கு ஒதுக்கும். ஆனால் ஆல்ரெடி வந்து நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் அதுலேயும் வந்து காம்படிஷன் இருக்கும். ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாலையும் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் இருக்கும். ஆனால் அதுலேயும் வந்து நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டால் அப்ளை பண்ணுறது மூலமாட்டு டெஃபினட்டாக கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. ரீட்டைல் கேட்டகரியில் எப்படி அப்ளை பண்ணி உங்களுக்கு லக் பேஸில் கிடைக்குமோ அதே மாதிரி தான் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாலையும் பார்த்தீங்கன்னா லக் பேஸில் கிடைக்கும். பட் நீங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டால் அப்ளை பண்ணால் டெஃபினட்டாக கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. அதுவும் லக் பேஸ் தான். மோராட் இது வந்து என்டிபிசி ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியில் 1 ஷேர் 2 ஷேர் இருந்தாலே அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டால் அப்ளை பண்ணலாம். பட் அதுவும் பார்த்தீங்கன்னா லக் பேஸ் தான். நெக்ஸ்ட் நீங்கள் கேட்குறீங்க ஆப்ஷன் ட்ரேட் பற்றி சொல்லுங்கள் பிரதர். நான் ஆக்சுவலாக அதை நான் பண்ணதே கிடையாது, அது எனக்கு பற்றி அது தெளிவாக தெரியவும் செய்யாது. ஸோ நான் அது இது வரைக்கும் தொட்டதே கிடையாது, ஆப்ஷன் ட்ரேடிங்கும் தொட்டதே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணது இது இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான். ஆக்சுவலி நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுலாம் டைமும் கிடையாது. இது வந்து அதை தவிர்க்கிறது நல்லதுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஆப்ஷனு ஃபியூச்சர்ஸ் அப்படிலாம் பண்ணுறீங்க, ஸோ அதில் வந்து நிறைய லாஸும் பண்ணுவீங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, அதிலெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அது ஒரு ட்ரக் அடிஷன் மாதிரி. ஸோ லாஸ்ட்லாம் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஃபீலாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி ஹியூண்டாய் இவங்கெல்லாம் வந்து இந்த மிட் சைஸ் எலக்ட்ரிக் எஸ்யூவியை வந்து ஃபினான்ஷியல் 25ல் வந்து லான்ச் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 2025 ஆண்டில் வந்து லான்ச் பண்ண இருக்கிறாங்க. ஸோ இதில் மாருதி EVX வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹியூண்டாயும் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மிட் சைஸ் SUV எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதில் டேட்டா வந்து இது லீக் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு. 3 கோடி கஸ்டமர்ஸோட டேட்டா வந்து வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கஸ்டமர்ஸோட டேட்டா வந்து விற்கப்பட்டிருக்கு. இதில் வந்து சீனியர் அஃபிஷியலோட ரோல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டா லீக் ஆனது அந்த கஸ்டமர்ஸ் டேட்டா விற்றதில் வந்து ஒரு சீனியர் அஃபிஷியலோட ரோல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஜூலை 2024 அந்த டைம் வரைக்கும் உள்ள டேட்டா வந்து விற்றுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 கோடி கஸ்டமர்ஸு
அது இல்லாமல் 57 லட்சம் கிளைம்ஸ் வந்து விற்றுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதோட வேல்யூ பேரம் பேசினது வந்து சீனியர் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் தான் பேரம் பேசியிருக்காங்க. $28,000 $1,50,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து பேரம் பேசியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து டிசம்பர் 2022 வந்து ஒரு டேட்டா லீக் நடந்துச்சுன்ட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2023 வந்து ஒரு ரைட் பெட்டிஷன் வந்து ஹிமான்ஷு பதாக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர், அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ரைட் பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணியிருந்தார் இந்த ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு எகென்ஸ்ட். ஸோ ஏன்னா அவரும் வந்து அதில் ஒரு இன்சூரன்ஸ் ஹோல்டராக இருந்ததுனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தார் ரைட் பெட்டிஷன். ஸோ மோராட்டு இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இது வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போன வருஷம் ஆகஸ்ட் 2023 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த லேப்டாப்பு, பிசி, டேப்லெட்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இருந்துச்சு. அதாவது இம்போர்ட் பண்ணுறதுக்கு பெரிய அளவில் டேக்ஸ் கிடையாது, ஃப்ரீயாக இருந்துச்சு. ஆனால் கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்தாங்கன்னா இது சரிப்பட்டு வராது, ஏன்னா நம்மளோட உள்ளூர் கம்பெனிஸுக்கு வந்து இது அஃபெக்ட் பண்ணும். ஸோ உள்ளூர் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி நம்மளோட கண்ட்ரிக்கு உள்ளே இருக்க இது கம்பெனிஸோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்களோட சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. ஆனால் டேரக்ட் ஜென்ரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேடில் வந்து சில கம்பெனிஸ் முறையிட்டாங்க, வெளிநாட்டு கம்பெனிஸ்லாம் இது சரிப்பட்டு வராது, எங்களுக்கு பிஸ்னஸ் ரன் பண்ண கஷ்டம் அப்படின்னு சொல்லி சில முறையீடு பண்ணதுனால பார்த்தீங்கன்னா அந்த முடிவை மாற்றி வச்சுட்டு செப்டம்பர் 30 வரைக்கும், அதாவது இந்த வருஷம் செப்டம்பர் 30 வரைக்கும் அதை வந்து வச்சுருந்தாங்க. அதாவது ஃப்ரீயாகிட்டே நீங்கள் வந்து லேப்டாப், பிசி, டேப்லெட் எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கலாம், அதோட பார்ட்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இப்போ செப்டம்பர் 30 அது முடிவடைக்குது. மேபி இந்த வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எண்டு வரைக்கும் அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப், பிசி, டேப்லெட்ஸ் ஃப்ரீ இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு ஆனந்த் ரதி அவங்க வந்து ஒரு 1000 கோடி வந்து ஐபிஓ வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ப்ரோக்கரேஜ் ஃபேமு. இதுக்கு முன்னாடி ஏஞ்சலோன் பார்த்தீங்கன்னா ஒரு 600 கோடி வந்து ஐபிஓ வந்திருந்தாங்க செப்டம்பர் 2020 அந்த காலகட்டத்தில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி ஐபிஓ வருதுன்னா அது இந்த ஆனந்த் ரதியாக இருக்கும். 1000 கோடிக்கு வந்து இவங்க ஐபிஓ வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் வந்து 700 கோடி ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் டார்கெட் பண்ணுறாங்க அவங்களோட ஐஸ்கிரீம் பிஸ்னஸில். நியூ ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து தெலுங்கானாவில் ஷாமீர்பட் அப்படிங்கிற இடத்துல போடுறாங்க அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட இன்வெஸ்ட்மெண்ட் 204 கோடி அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாட்டு ஒரு 5 இயர்ஸில், அதாவது வருஷத்துக்கு 110 கோடியிலேருந்து 120 கோடி வந்து ரெவன்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த ஐஸ்கிரீம் பிஸ்னஸ்லேருந்து. ஒரு 5 வருஷத்துக்கு 650 கோடியிலேருந்து 700 கோடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் எம்ஜி வின்சார் அதில் வந்து அப்டேட்டு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜி வின்சார் இவி வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. 13,49,800 வந்து ஆஃப் ஷோரூம் பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ புக்கிங்ஸ் வந்து அக்டோபர் 3 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோராட் இது வந்து எம்ஜி மோட்டார்ஸோட வின்சார் இவியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜூபிட்டர் வேகன்ஸ் வந்து 4000 கோடி ரெவன்யூ பார்த்தீங்கன்னா அவங்களோட வீல் செட் பிஸ்னஸ்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஜூபிட்டர் வேகன்ஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கேட்டிருக்காரு, நாட்கோ ஃபார்மா நான் 1590 வச்சு 670 ஸ்டாக் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதை தான் மார்க்கெட்டில் சொல்கிறது, பொறுமையாக 1-2 வாங்குங்கன்னு சொல்கிறது. 670 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1590 வச்சு வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த லெவல்லேருந்து 1-2 கன்சிடர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் வந்து 1500 வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 1489 அந்த ரேஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். நாட்கோ ஃபார்மா எக்ஸாக்டாக தெரில, அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 10 ஸ்டாக்காக கன்சிடர் பண்ணியிருந்தா கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த குவான்டிட்டி 670ங்கிறது ஒரு 700 ஆட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஷேர் கன்சிடர் பண்ணலாம். இதான் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எந்த ஷேருமே எந்த லெவலில் வரைக்கும் தான் இறங்கும், எந்த லெவல் வரைக்கும் தான் மேலே போகணும்னு யாராலையுமே கணிக்க முடியாது. அதனால தான் 1-2 பொறுமையாக கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் அவர் வந்து ஹோல்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்க, டெஃபினட்டாக ஹோல்ட் பண்ணலாம். அண்டர் வேல்யூட் ஸ்டாக் தான். லாங் டேர்முக்கு வந்து ஃபியூச்சர் இந்த நாட்கோ ஃபார்மாவில் நல்லாவே இருக்குது. மோராட் இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு, நீங்கள் பயப்பட தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் வந்து ஒரு டாப் 10 ஸ்டாக் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து ஆர்த் இண்டஸ்ட்ரீஸ். லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் 573 ரூபா, அதுலேருந்து 815 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸ் 42% மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்டீல் ஸ்ட்ரைப் வீல்ஸ் லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் 210 ரூபா, 300 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 42.6% மேலே போகும்னு சொல்கிறாங்க. பேங்க் ஆஃப் பரோடா லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் 210 ரூபா, 300 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 36% அப்சைட் போகும்னு சொல்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 781 ரூபா லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ், 1030 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 31.7% மேலே போகும்னு சொல்கிறாங்க. வெல்சம் லிவிங் லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் 171 ரூபா, டார்கெட் ப்ரைஸ் 224 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. 30% வந்து மேலே போக பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. கேபிஐடி டெக்னாலஜிஸ் வந்து 1661 ரூபா லாஸ்ட் க்ளோசிங்கு, அதுலேருந்து 2150 ரூபா போகும்னு சொல்கிறாங்க. கேபிஐடி டெக்னாலஜிஸுக்கு 29.4% வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஜூனிப்பர் ஹோட்டல்ஸுக்கு வந்து லாஸ்ட் ட்ரேடர்ஸ் பேஸ் பார்த்தீங்கன்னா 370 ரூபா, அதுலேருந்து 475 ரூபா வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 28.3% மேலே போகும்னு சொல்கிறாங்க. கிரியேட்டிங் வெல்த் ஃபார் வெல்பீயிங் அப்படிங்கிற கம்பெனி என்எல்சி இந்தியா லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் 268 ரூபா, அதுல வந்து டார்கெட் ப்ரைஸ் 340 ரூபா வரைக்கும் போகும்னு சொல்றாங்க. 26.4% மேலே போகும்னு சொல்றாங்க. ஃபெடரல் பேங்க் வந்து 185 ரூபா லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ்ல இருந்து 230 ரூபா டார்கெட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. 24.9% மேலே போகும்னு சொல்றாங்க. ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் லிமிடெட் 760 ரூபா லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் 950 ரூபான்னு சொல்றாங்க. 24.9% மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா பிக் பண்ண டாப் 10 ஸ்டாக்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.